மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். மகாகவி பாரதியார் அவர்களின் தமிழ் வாழ்த்தினை கூறி நம் தாய் தமிழை வணங்கி விழுதுகள் அறிவே ஆற்றல் 277வது புத்தக கருத்து பகிர்வில் இணைந்துள்ள அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் தங்களிடையே பகிர இருக்கின்ற புத்தகம் திரு சிட்டி மற்றும் தி ஜானகிராமன் இருவரும் இணைந்து எழுதிய ஒப்பற்ற பயண கட்டுரை நூலான நடந்தாய் வாழி காவேரி. காலச்சுவடு பதிப்பகத்தின் கிளாசிக் வெளியீடான இதன் முதல் பதிப்பு 1971ஆம் ஆண்டு புக் வென்ச்சர் பதிப்பகத்தால் திரு கிருஷ்ணகுமார் திருமதி லலிதா அம்மையார் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு காலச்சுவடு பதிப்பகம் இவர்களிடமிருந்து அந்த பதிப்புரிமையை வாங்கி டிசம்பர் 2007ஆம் ஆண்டு முதல் பதிப்பாக வெளிவந்து ஜனவரி 2022ஆம் ஆண்டில் 11ஆம் பதிப்பாக வெளிவந்துள்ளது. மொத்த பக்கங்கள் 286, விலை ரூபாய் 350. முன் அட்டையில் காவேரி ஆற்றின் வரைபடமும் பின் அட்டையில் காவேரி ஆற்றின் சிறப்பை சொல்லும் வரிகளும் உள்ளன. தி ஜானகிராமன் தீஜா என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்றவர். எப்பொழுதும் புன்னகை சிந்தும் கனிவான முகம். தி ஜானகிராமனுக்கு அறிமுகம் கொடுப்பது உண்மையிலேயே சிறுபிள்ளைத்தனமானது. ஏனெனில் தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர், இசைக்கு உருவம் தந்த எழுத்தாளர், சங்கீதமும் எழுத்தும் அவரின் இரு கண்கள் என்பதை சொல்லும் அளவிற்கு புகழ் பெற்றவர். அவரின் மோகமுள் நாவல், அம்மா வந்தாள் நாவல், மரப்பசு நாவல், மோகமுள்ளின் நாயகி யமுனா என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்கின்ற ஆகச்சிறந்த பாத்திரமன்றோ. இத்தனை புகழுக்கு உரிய பொதுவாக சொல்வார்கள், எழுத்தாளர்கள் தான் வாழும் காலத்தில் கொண்டாடப்படுவதில்லை என்று. ஆனால் அதிலும் விதிவிலக்கு தி ஜானகிராமன் அவர்கள். தான் வாழ்ந்த காலத்திலேயே தீஜா என்று கொண்டாடப்பட்ட எழுத்தாளர். 1979 சக்தி வைத்தியம் என்கிற சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தன் எழுத்தின் வழியே காவேரியை காட்சிப்படுத்தியவர். தன்னுடைய ஒவ்வொரு படைப்பிலும் காவேரிக்கு ஒரு முக்கிய இடம் தருவார். காவேரியின் ஆரம்பம் முதல் இறுதி வரை அதன் பயணத்தை ரசிக்க வேண்டும் என்று நினைத்தது ஆச்சரியமில்லை. அவரின் அந்த ஆசைதான் நமக்கு மிகச்சிறந்த நூலாகியுள்ளது. இவருடன் இணைந்து எழுதியுள்ள பேகோ சுந்தரராஜன் என்கிற சிட்டி 1930களிலிருந்து சிறுகதை, கவிதை, விமர்சன கட்டுரைகள், வரலாற்று நூல்கள் எழுதியுள்ளார். ஆராய்ச்சியாளர்களுக்கு தகவல் தரும் அரங்கம் என்ற அமைப்பையும் நடத்தியுள்ளார். மணிக்கொடி எழுத்து சங்கிலியின் கடைசி கன்னியான சிட்டி 97ஆம் வயதான 2006ஆம் ஆண்டில் காலமானார். பயணமும் பொறுப்பும் அப்படிங்கிறத இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பயணம் எப்படி அமைஞ்சது, இதை எப்படி புத்தகமாக்கணும் அப்படிங்கிறத அவங்க எழுத்திலேயே நான் வாசிக்கிறேன். காவேரியின் போக்கை பார்த்துவிட்டு வந்த கையோடு எங்களுடைய அனுபவத்தை எழுதி முடித்து விடலாம் என்றுதான் நினைத்தோம். ஆனால் தமிழரின் வாழ்வுக்கு தொன்று தொட்டு வளம் கொடுத்து வரும் இந்த முடிவற்ற நீரோட்டத்தின் பல ரூபங்களை பற்றி அவ்வளவு விரைவாக வர்ணித்துவிட முடியாது என்பதையும் அறிந்து கொண்டோம். பார்த்த காட்சிகளையும் அந்த காட்சிகளின் பகைப்புலம், வரலாறு, மகத்துவம் போன்ற பொருள் ஊறி சுரக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்ந்தோம். இந்த பயண கதையை எழுதுவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு சமாதானமாக மட்டும் இதை சொல்லவில்லை. காவேரி வெறும் ஆறு மட்டுமல்ல, அதன் கரையில் வாழும் மக்களின் பண்பை விளக்கும் வரலாற்று ஓவியம் என்ற உண்மை தெளிய தெளிய நாங்கள் மேற்கொண்ட பொறுப்பு சாதாரணமானதல்ல என்ற உணர்வு சிறிது தயக்கத்தையும் அளித்தது. காவேரி பிரயாணத்திற்காக எங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து விட்டு அதை பற்றிய கதைக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் புக்வென்ச்சர் நிறுவனத்தாரின் பெருந்தன்மைக்கு சிறிதளவாவது ஈடுகட்ட வேண்டும் என்ற வகையில் ஒருவாறாக எழுதி முடித்து விட்டோம். ஒருவாறாக என்பதை அழுத்தி சொல்ல வேண்டும். காவேரிக்கு பல உருவங்கள்,
பல நிலைகள் உண்டு. அதை காணும் நிலைகளும் பல. மொண்டு குடிப்பதிலிருந்து கரையில் அமர்ந்து தவம் இயற்றி மனம் இழப்பது வரை இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு கணவீதம் அடைவதே ஒரு திளைப்புதான். இதுதான் எங்கள் தயக்கத்திற்கும் தாமதத்திற்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பொறுப்புரையை எழுதியிருக்கிறாங்க. இப்படி இந்த முன்னுரைகள் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம காவேரியின் பயணத்தை ஆரம்பிக்கலாமா? இந்த காவேரியோட பயணத்தை 18 அத்தியாயங்களாக எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை வந்து நம்ம வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்பான பயணம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுட்டே படிக்கணும். 1971ஆம் ஆண்டுல அவங்க இதை எழுதியிருக்கிறாங்க. முதல் அத்தியாயம் ஆவேசம். மாயவரம், இப்போது மயிலாடுதுறை அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மாவட்டம். வள்ளலார் கோவிலுக்கு அருகில் ஒரு கைகாட்டி கம்பம் நிற்கிறது. காவேரி பட்டணம் என்று கிழக்கு நோக்கும் பலகையில் எழுதியிருக்கிறது. அந்த பலகையிலிருந்து நூல் பிடித்தார் போன்று நேரே போனால் பூம்புகார், மேற்கே போனால் கும்பகோணம், சுவாமிமலை, கபிஸ்தலம், கணபதி அக்ரஹாரம், ஈச்சங்குடி, திருவையாறு, கூத்தூர், கல்லணை வழியாக திருச்சி உறையூருக்கு செல்லலாம். இவர் சொல்ற இந்த ஊர் ஆர்டரை அப்படியே படிக்கும்போது ஒரு கணம் அப்படியே நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். எனக்கு என்னுடைய பயண நாட்கள், என்னுடைய பணி நாட்கள் ஞாபகத்துக்கு வந்தன. ஏன்னா இவங்க சொன்ன இந்த வழித்தடத்துலதான் நானும் பயணம் செய்திருக்கிறேன். நான் கும்பகோணத்துல வேலை பார்க்கும்போது இதே ரூட்ல தான். இது காவேரிக்கான பயணமா இருந்தது இல்லை. ஆனா அப்போ நம்ம போகும்போது வழியில ஆறுகளை எல்லாம் பாக்குறோம். ஆனா அது வந்து நமக்கு இது இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், இது நம்ம வரலாற்றோட பின்னி பிணைஞ்சது அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய உணர்வு வந்ததே இல்லை இல்லையா? ஆறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போறதோட இருந்தோம். இப்போ இந்த நடந்தாய் வாழி காவேரி புத்தகம் படிச்ச பிறகு இப்போ நானே ஆசைப்பட்டா கூட திருப்பி அந்த தடத்துல நான் பயணம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வினாக்குறி தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டோம். அங்க வேலை பார்த்த அந்த அனுபவங்களை எல்லாம் தாண்டி இப்ப இங்க நம்ம வேற ஒரு ஆளா மாறியாச்சு. இப்போ வந்து அது வெறும் என்னோட நினைவுகளா மட்டும் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கும்பகோணத்துல வேலை பார்க்கிற போது அதிகாலையிலே கிளம்பிடுவோம். எங்களோட பயணம் அப்படிங்கிறது என்னோட இன்னொரு அக்கா வருவாங்க. அதனாலதான் நான் எங்களின் அப்படின்னு சொல்றேன். சில நேரங்கள்ல நாங்க 4 பேரா 3 பேரா கூட சேர்ந்து கூட போவோம் நாங்க. அப்போ எங்க ஊர்ல இருந்து கள்ளக்குடியில இருந்து கீழப்பழூர்ல இருந்து தஞ்சாவூர் போற பஸ்ல ஏறுவோம். ஆனா தஞ்சாவூர் வந்து ஃபுல்லா போக மாட்டோம். வழியிலேயே திருவையாறுல இறங்கிடுவோம். திருவையாறுல இறங்குனா இப்ப நான் சொன்ன அந்த வழி எல்லாமே வரும். அந்த கணபதி அக்ரஹாரம், கபிஸ்தலம், சுவாமிமலை, கும்பகோணம் அப்படி போகும். அந்த சுவாமிமலை போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே அந்த குத்து விளக்கு நிறைய செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் அந்த வீட்டு திண்ணைகள்ல உட்காந்துருப்பாங்க. அந்த போர்டுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா குத்து விளக்கு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமிமலை ஃபுல்லும் முருகன் ஃபேமஸோ என்னவோ இந்த குத்து விளக்கு வியாபாரம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இப்பவுமே நம்ம இந்தியா ஃபுல்லும் வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட ஏற்றுமதி செய்யறதா சொல்றாங்க. அந்த குத்து விளக்குகள் வந்து சுவாமிமலையில வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதெல்லாம் நாங்க அப்படி பார்த்துட்டே போவோம். ஆனா நான் மேக்சிமம் வந்து அந்த திருவையாறு வழி ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப சுத்திட்டு போற மாதிரி இருக்கும் கும்பகோணம் போறதுக்கு. அதனால நான் திருவையாறுல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் கண்டியூர் தாண்டி பள்ளியகிரகாரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இறங்கிடுவோம். அது தஞ்சாவூருக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். ஏன்னா தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போற பஸ் இந்த வழியாதான் போகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கும். அதிகாலை நேரமா இருக்கிறதுனால ஒருவேளை சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும், அல்லது வழியில யாராவது இறங்கினா கூட உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப தைரியமா நாங்க பள்ளியகிரகாரத்துல இறங்கிடுவோம். அங்கிருந்து பஸ் வந்து ஐயம்பேட்டை, பாபநாசம், ராஜகிரி, திங்களூர், கும்பகோணம் அப்படிதான் போகும். அந்த ராஜகிரிக்குள்ள நுழையும் போது அப்படி ஒரு அத்தர் வாசனையும் அந்த ஜவாது வாசனையும் வரும். அங்க அந்த பகுதியில மட்டும் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறதுனால அந்த வாசனை வந்து ரொம்ப இயல்பா தெரியும். நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட நம்ம முழிச்சிருவோம். அப்படி ஒரு வாசனை நல்லா இருக்கும். அந்த மாதிரி 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு முறையோ இந்த பயணம் வந்து எங்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி திரும்பி இதே வழியில வரும்போது
பள்ளியகிரகாரெல்லாம் தாண்டி கண்டியூர் திருவையாறு வந்து கீழப்பழூர் வந்துச்சு அப்படின்னாலே, கீழப்பழூர் வரப்போகுதுனாலே அப்பா அவ்வளவுதான் நம்ம ஊர் வரப்போகுது. அடுத்து கீழப்பழூர்ல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 சந்தோஷம் இருக்கு இல்லையா, நம்ம விடுதியில இருந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறது, அது அந்த சந்தோஷத்தை வந்து வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியா ரொம்ப மகிழ்வா இருந்த ஒரு நாட்கள் அந்த நாட்கள்லாம். ஆனா பாருங்க, இதெல்லாம் வந்து காவேரியோட வழித்தடங்கள் இருந்திருக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியவே இல்லை. அப்படியே தூக்க கலக்கத்தோடையும் ஊருக்கு போறோங்கிற சந்தோஷத்தோடையுமே அந்த பயணத்தை நாங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்படி பயணம் செய்த அந்த ஊர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த புத்தகத்துல நம்ம படிக்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மறுபடியும் இப்ப இந்த புக்கு படிச்சிட்டோம், சரி நம்ம இந்த வழியில ஒரு முறை டிராவல் பண்ணி பார்க்கலாமான்னு இப்ப நான் நினைச்சா கூட, ஆசைப்பட்டா கூட அது சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னைக்கு சூழல் அந்த மாதிரி மாறிடுச்சு. நம்ம பணி, அடுத்த வேலைகள், இங்க இருக்கக்கூடியது பிள்ளைகள் அதுன்னு நம்ம இருக்கும்போது, நான் ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துக்கு போயிட்டு வர்றது கூட ஒரு சிரமமான ஒரு சூழல்ல இந்த நினைவுகளை எல்லாம் எனக்கு இந்த நடந்தாய் வாழி காவேரியோட முதல் அத்தியாயமே எனக்கு கொடுத்துச்சு. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அப்படியே உடனே உள்ள இழுத்துருச்சு என்ன அந்த புத்தகம் வந்து. அந்த ஃபர்ஸ்ட் கட்டுரை படிக்கும் போதே தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே எனக்குள்ள ஏற்படுத்திருச்சு. தி ஜானகிராமனும் நினைக்கிறார், இவ்விடத்தை பார்த்து அவர் சென்ற போதும் வாகன தடம் இருந்துள்ளது. அதற்கு முன்வரையான காலத்துல வந்து, அதாவது அவரு எழுதினதே 50 வருஷங்களுக்கு முன்னாடி 1971 சொல்றாரு. அப்ப அவருக்கு அதுக்கும் முன்னாடி காலத்துல அந்த இடம், அந்த மாயவரம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அங்க வந்து அப்பெல்லாம் மண் சாலைகள் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மண் சாலைகள்ல மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் சென்றிருக்கும். அந்த பாதையில தான் அவங்க புகாரை விட்டு நீங்கிய கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு அந்த வழியா சென்று இருப்பாங்க. அப்போ அந்த இதே மாதிரி போர்டெல்லாம் அப்ப இருந்திருக்குமா, அப்படி இருந்திருந்தா என்ன மொழியில அதை எழுதியிருப்பாங்க, எந்த மாதிரியான வடிவத்துல அதை எழுதியிருப்பாங்க, வட்டெழுத்திலா இல்லது வேற எழுத்தா, அப்படிலாம் சொல்லி அவரு நம்ம கிட்ட கேக்குறாரு, கொஸ்டின் கேக்குறாரு, எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள சிந்திக்க வைக்கிறாரு. அந்த காவேரியின் போக்கே மாறிவிட்டதாய் அவர்கிட்டயும் சொல்லியிருக்காங்களாம். அப்போ இருந்த மாதிரி இப்ப இல்ல, இப்ப காவேரி வந்து நிறைய மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. மாயவரத்தில் இப்போது ஓடும் காவேரிக்கு தெற்கே சுமார் 300 கஜங்களுக்கு அப்பால் ஒரு கால்வாய் ஓடுகிறது. அதை பழங்காவேரி என்று கூறுவதாக தீஜா சொல்கிறார். இன்று, அதாவது இது 50 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப இப்ப எப்படி இருக்கும்னு யோசிங்க. இன்று கழிவுகள் ஓடும் வாய்க்கால் அது. காவேரி எப்படி எப்போது இப்படியாக ஒதுங்கிற்று என தெரியவில்லை என்று கூறுகிறார் தி ஜானகிராமன். அவர் எழுதிய ஆண்டிலேயே காவேரியோட கதி அப்படி இருந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லவே வேணாம். அந்த மாதிரி. ஆனாலும் என்ன, இடம் மாறினாலும் திசை மாறினாலும் காவேரி இன்னும் இருக்கிறது. காவேரியின் காவிய நாயகர்களான கண்ணகியும் கோவலனும் நடந்த சாலை இன்னும் இருக்கிறது என்று கூறும்போது ஓல்ட் இஸ் கோல்ட் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அதனால்தான் இன்றும் இப்புத்தகமும் இப்பயணமும் நமக்கு அலுப்பையே தரவில்லை. சென்னையிலிருந்து கிளம்புற மாதிரி அவங்க பிளான் பண்ணி சென்னையில இருந்து கிளம்புறாங்க. சென்னையிலிருந்து குடகு நாட்டு தலைக்காவேரி பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். சென்னை டு பங்களூர். அவர் வந்து பெங்களூருன்னு தான் எழுதியிருக்கிறாரு. ஒருவேளை 50 வருஷத்துக்கு முன்னாடி அத பெங்களூருன்னு தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்புறமா அது பெங்களூர் ஆகி இப்போ நம்ம பெங்களூரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த பெங்களூர் அப்படின்னு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த பெங்களூர் சாலையில போகும்போது அவங்க அந்த நெடுஞ்சாலையில போயிட்டே இருக்கும் போதே அங்க ஒரு போர்டு பாக்குறாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சி பாயம்பள்ளி அப்படின்னு எழுதியிருக்கிறது. தொல்பொருள் ஆராய்ச்சின்னா அப்ப நம்ம பயணத்துக்கு நிச்சயமா இது ஏதேனும் தகவல் தரும், உதவும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க காரை வந்து அந்த பக்கமா திருப்புறாங்க. அங்க போனா அவங்களை அங்க வரவேற்றது வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்றாரு. அத சொல்லும் போது ரொம்ப ரசனையா இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த ஆராய்ச்சியா அந்த ஆராய்ச்சிக்கு கூடத்துக்கு தலைவரா இருக்கிறவர் பேர் வந்து பூம்புகார் ராவ்.
அததான் அவரு சொல்றாரு, அழகா சொல்றாரு. என்னன்னா, நாங்க வந்து சென்னையில இருந்து பயணத்தை தொடங்கினோம். காவேரி வந்து அங்க தெற்குல இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா எங்களுக்கு வட ஆற்காட்டுலயே காவேரியோட தரிசனம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அவரு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பூம்புகார் ராவ் அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பூம்புகார்ல பக்கமா வந்து நம்ம இந்த ஆராய்ச்சிலாம் அகழ்வாராய்ச்சிலாம் செஞ்சோம்னா நிச்சயமா ஏதாவது நமக்கு சான்றுகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு அந்த ஆய்வை நோக்கி தூண்டி விட்டதே அவர்தான். தூண்டி விட்டது மட்டும் இல்லாம அதுக்கு தலைவராகவும் இருந்து செயல்படுத்துற மாதிரி அவங்க அங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்ப செஞ்சதுல நிறைய பொருள்கள்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த பாயம்பள்ளிங்கிற இடத்துலயும் அந்த அகழ்வாராய்ச்சி வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த கற்கால மனிதர்கள் கிமு 1500ல இருந்து கிமு 300 அந்த வருஷம் வரைக்கும் உள்ள காலகட்டத்துல உள்ள கற்கால மனிதர்கள் அவங்க வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. அவங்க பயன்படுத்தின அந்த சின்ன சின்ன பொருள்கள், அவங்க வாழ்க்கையை விளக்குற அந்த சின்னங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்குது. இதெல்லாம் வந்து ராவ் வந்து அவங்க கிட்ட சொல்றாரு. அந்த இடத்துல தி. ஜானகிராமன் ஒரு வரி எழுதுறாரு. காவேரி தலையை காண செல்லும் எங்களுக்கு காவேரி பூம்பட்டினத்தின் விளக்கமான திரு ராவை காணும் வாய்ப்பு கிடைத்தது. காவேரியின் முதல் ஆசி போல் இருந்தது. நாங்க காவேரியை பார்க்கணும்னு கிளம்பி ஃபர்ஸ்ட் போறோம். ஃபர்ஸ்ட் போகும்போதே எங்களை வரவேற்றதே பூம்புகார் ராவ். அப்ப எங்களுக்கு அது எப்படி தோணுச்சு அப்படின்னா, காவேரியே எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுன்னு. அந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்குல, இப்பதான் அவங்கள நினைச்சேன், வந்துட்டீங்க, கால் பண்ணிட்டீங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அந்த பூம்புகார் ராவ் வந்து சொல்ற அந்த இடத்துல எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வந்தது. அதுதான் நம்ம பாவ்லோ கொய்லோ எழுதின அந்த ரசவாதி ஆல்கெமிஸ்ட் நாவல்ல வந்து சொல்லுவார் இல்லையா, நீங்கள் உண்மையிலேயே ஒரு விஷயத்தில் முழு அக்கறையும் ஆர்வமும் செலுத்தினால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அதை அடைந்திட உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பொருத்தமான வரிகளா இந்த இடத்துல நான் அதை ஃபீல் பண்ணினேன். நம்ம அவங்க வந்து அப்ப அந்த விஷயத்த அந்த காவேரியோட பயணத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கறத அவங்க எவ்வளவு ஒரு ஈகரா அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லதா நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக திரு பூம்புகார் ராவிடம் ஆசி பெற்று செல்கிற அவர்கள் பெங்களூரை அடைந்த உடனேயே காவிரியை பார்க்க விரைகிறார்கள். கொள்ளே காலம், சிவசமுத்திரம் மின்சார உற்பத்தி நிலையம், சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி. இந்த சிவசமுத்திர நீர்வீழ்ச்சிங்கிறது வந்து ஒரே பெயரா இருந்தாலும் அந்த வடகரை தென்கரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியும் போது பார் சுக்கி சுகுண சுக்கி அப்படிங்கிற 2 பெரும் நீர்வீழ்ச்சிகளா பிரிந்து 200 அடி ஆழத்துல மீண்டும் அது வந்து சிவசமுத்திர நீர்வீழ்ச்சியா ஒன்று கூடுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த தலைக்காவேரியோட தொடக்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரக்கூடிய அந்த வர்ணனைகள், அந்த காட்டை பத்தி சொல்றது, அவங்க டிராவல் பண்ண அனுபவம் எல்லாம் வந்து அதெல்லாம் நீங்களே படிக்கும் போதுதான் ரொம்ப ரசனையா இருக்கும். அதுக்கப்புறம் அங்க அந்த நீர்வீழ்ச்சி கரையில இருக்க 4 ஆலயங்கள்ல முக்கியமா அவரு சொன்னது வந்து சோமேஸ்வர சிவாலயம், ரங்கநாத விஷ்ணு ஆலயம், அது ரொம்ப புகழ்பெற்று விளங்குகின்றன. அந்த விஷ்ணு ஆலயத்துல வந்து காவேரி அம்மனுக்குன்னு காவேரி அம்மன் அப்படின்னே சொல்லி அங்க ஒரு விக்கிரகமும் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த இடத்துல அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு சந்திப்பு நிகழ்கிறது. யார் அவருன்னா ஒரு துறவி. அவரை சந்திக்கிறாங்க. அவர் அவங்களுக்கு அவருடைய குடிலையே அவங்கள தங்க சொல்றாரு. தங்க மீன்ஸ் இங்க இருங்க, அடுத்து மேற்கொண்டு நீங்க போறதுக்கு நான் உங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆளெல்லாம் அனுப்புறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படிலாம் அவர் சொல்லும்போது அந்த தி. ஜானகிராமனோட அந்த போன அந்த நண்பர்கள் எல்லாம் அவர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதுறாரு. துறவு மேற்கொண்டு தனிமையில் ஆனந்தம் காண்பதற்கு சமூகத்தை புறக்கணித்து காடு நோக்கி செல்ல வேண்டியது அவசியமில்லை. பிறருக்கு உதவி செய்வதற்கு ஒரு அமைப்பின் தலைவராக இயங்க வேண்டியதும் அவசியமில்லை. இரண்டையும் மனப்பக்குவத்தினால் சாதிக்கலாம் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டதை நமக்கும் இவ்வார்த்தைகளின் வழியே கடக்கின்ற பொழுது காவேரியின் ஆவேசம், சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி அன்று அந்த தொடங்கும் போது அது அருவி ஆர்ப்பரித்து ஆவேசமா கொட்டினாலும் அது கீழே
பூமியை நோக்கி நிலத்தை நோக்கி வரும்போது ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்குது இல்லையா, அந்த ஆழ்ந்த அமைதி அப்படிங்கிறதோட அந்த முதல் அத்தியாயம் நிறைவாகிறது. அதுக்கப்புறம் 2வது அத்தியாயமா அமைதி. சிவசமுத்திரம் அந்த விஷ்ணு கோவில் பட்டர், அதாவது அந்த துறவி ஏற்பாடு செய்த ஆளு, அந்த பட்டரோட அடுத்த இடம் நோக்கி போறாங்க. அங்க காவேரியோட வடகரை முழுவதும் காவேரியினால் வளம் பெற்ற நன்செய் நிலப்பகுதிகள், அந்த காவேரியின் மூலமா அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அப்படியே செழிப்பா இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகும்போது அந்த அகண்ட காவேரி போல தோற்றமளிக்கிற ஒரு இடத்துல அங்க ஒரு அணைக்கட்டு இருக்கு. அந்த அணைக்கட்டோட பேர் மாதவ மந்திரி கட்டை அப்படின்னு. அதாவது அந்த விஜயநகர பேரரசுல, அந்த விஜயநகர பேரரசு உருவாகிறதுக்கு காரணமா இருந்த அந்த குருநாதர் அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஹரிஹர புக்கர், அவங்களுக்கு வித்யாரண்யர் அப்படிங்கிறவர் தானே குருவா இருந்து அவங்களை வழி நடத்துறாரு. அப்ப அவரை ஒரு மந்திரி ஸ்தானத்துல வச்சு சொல்றதுனால மாதவ மந்திரி கட்டே அப்படின்னா அணைக்கட்டு அப்படிங்கிறது அந்த மொழியில, அந்த கன்னட மொழியில அத அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு சில விவரங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லி அந்த தலைக்காட்டிற்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மணல் குன்றுகள், அந்த இடத்துல மணல் குன்று வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அங்க சுற்றிலும் அந்த ஒரு இடம் மட்டும் மணல் குன்றுகளா இருக்குது. அது எப்படி அப்படின்னு இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்போது அந்த பட்டர் அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை என்ன அப்படிங்கறதும் நீங்க புத்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி வழிநடுக அந்த பயணம், அந்த அத்தியாயம் முழுக்கவுமே நிறைய சரித்திர சான்றுகளை சொல்லிக்கிட்டே போறாங்க. பல ஆலயங்கள்லாம் கடந்து 3வது அத்தியாயம் அடக்கம், கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கட்டு அங்க அடைகிறாங்க. அந்த பிருந்தாவனம் தோட்டம், இந்த பிருந்தாவன தோட்டத்தை நம்ம நிறைய பழைய சினிமாக்கள்ல டூயட் சாங்ஸ்ல பார்த்திருப்போம். ஒரு பெரிய அழகான பூந்தோட்டம் மாதிரி இருக்கும், அதுல ஹீரோ ஹீரோயின் ஆடுற மாதிரி இருக்கும், பக்கத்திலேயே அந்த அணைக்கட்டு தண்ணி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அந்த காவேரிக்காக அவங்க கட்டியிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கட்டு தான். நம்ம ஜானகிராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றது ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள். இரவில் மின் விளக்குகள் ஜொலிக்க இருக்கின்ற பிருந்தாவன தோட்டம் காலையில் சூரிய ஒளியில் இயற்கை வண்ண மலர்களுடன் காட்சியளிப்பதுதான் பேரழகு அப்படிங்கிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை, அந்த அணைக்கட்டை பராமரிக்கிறவங்க எல்லாம் நைட்டு ஜெகஜோதியா இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் பேரழகுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஆள் என்ன சொல்றாருன்னா, அது நைட்டை விட பகல்ல தான் அந்த பூக்கள் பல வண்ணங்கள்ல பூத்து குலுங்குறதா உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. காலையில தான் நம்ம பார்த்து ரசிக்கணும் பிருந்தாவன தோட்டத்தை அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானே. என்னதான் நம்ம செயற்கையா எவ்வளோ நம்ம செயல்படுத்தினாலும் அந்த இயற்கைன்னுங்கிற ஒரு தனி அழகுதானே. அந்த மாதிரி அந்த கிருஷ்ணராஜ சாகர் நீர்த்தேக்க அமைப்பை பத்தி சொல்லும்போது அது 1911 துவக்கப்பட்டது. 1902 சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி மின்சக்தி உற்பத்திக்காக அது பயன்படுத்தப்பட்டது. காவேரியில் பிரவாக காலத்துல, அதாவது அப்படியே அது அந்த புது புனல் சொல்லுவோமே, அது பொங்கி வர காலத்துல ஒரு வினாடிக்கு 2,50,000 கன அடி நீர் பாயுமா. கோடை காலத்துல இதனுடைய அளவு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அணைக்கட்டின் மீதுள்ள பாதையில் நடந்து சென்று அந்த சாகரத்தோட நீர் பரப்ப பார்க்கும்போது காவேரி தன்னை அடக்கி ஆள முயலும் மனிதனை துச்சமாக என்னும் பிரம்மை தோன்றுகிறது. அப்படி தடுக்கப்பட்ட நீரின் உதவியால் மின்சக்தி உற்பத்தியாவதை நினைக்கும் போது நீரின் அடைப்பட்ட வேகத்திலிருந்து ஒளியும் சக்தியும் கிடைக்கும் விந்தை வியப்பு தருகிறது. இயற்கையின் ஆற்றல் எப்போதுமே அளவிட முடியாததுதான். இந்த நீர்வீழ்ச்சி, அருவி அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இது இருக்கிற இடம் பக்கத்துல எப்பவுமே இந்த நீர் மின்சக்தி திட்டம் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நான் திருநெல்வேலி மாவட்டம், நாங்க டூர் போனப்ப அது திருநெல்வேலி மாவட்டமா இருந்தது. இப்போ தென்காசின்னு பிரிச்சுட்டாங்க இல்லையா. அப்ப தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த பாபநாசம் மணிமுத்தாறு டேம் இருக்கு. அந்த பாபநாசம் மணிமுத்தாறு டேம் நாங்க பார்க்க போகும்போதும் அங்கேயும் அந்த நீர் மின்சக்தி திட்டம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய குழாய்கள், அந்த தண்ணி அப்படியே ஃபோர்ஸா அந்த அந்த குழாய்கள் மேல படும்போது உள்ள அந்த ஜெனரேட்டர் சுத்துறது நல்லாவே தெரிஞ்சுது. அப்போ அந்த
நீர் வீழ்கிற அந்த வேகத்தை நம்ம ஒரு சக்தியா மாத்த முடியும் அப்படிங்கிற அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு எல்லாம் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது இல்லையா? அப்போ அதை நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்தோம் அந்த இடத்துல நின்னு. சும்மா ஒரு பாட்டில பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த தண்ணி பிடிச்சு குடிச்சோம். உண்மையாவே அந்த பாபநாசம் தண்ணீர் வந்து அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. சில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே சும்மா பிடிச்சு குடிக்கும் போதே அப்படியே ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது அந்த தண்ணி. அவ்வளோ தண்ணிக்கு டேஸ்ட் இருக்குங்கிறதெல்லாம் அப்பதான் உணர முடிஞ்சது. அப்போ இதெல்லாம் படிக்கும்போது ஒரு புத்தகம் நம்ம படிக்கிறோம், அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதான் இந்த மாதிரியான பழைய நினைவுகள் எல்லாம் நமக்கு மீட்டு கொண்டுட்டு வரும். நம்மளுடைய அந்த நினைவு அடுக்குகள்ல இருந்து நிறைய விஷயங்கள் மேல வரும். நம்ம அப்படியே போட்டு டம்ப் பண்ணி வச்சிருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்மள அறியாமலே மேல வரும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான நல்ல படைப்புகளை படிக்கும்போது அப்படிங்கிறத மறுபடியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தகம் படிக்கும்போது. இப்படியாக மைசூருக்கும் குடகுக்கும் இடையே அது தொடர்பான காட்டு மலைப்பகுதிகளை நெருங்கி கொண்டிருக்கிற அந்த தருணத்துல அந்த பணத்தினால் ஏற்படும் போட்டி அடிப்படையிலான நாகரிகத்தின் ஒளி குறிகள்லாம் மறைந்து இயற்கையின் அமைதி குரலான மோனம் இசைக்க தொடங்கியது. இதை படிக்கின்ற போது இயற்கையின் அழகே அழகு என்று புல்லரிக்கின்றது. அதுக்கப்புறம் அவங்க மெயினான இடம் வராங்க, மெர்காரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெர்காரால மழை பெஞ்சாதான் தஞ்சாவூர்ல நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சொலவடையே இருக்கு. அதெல்லாம் அவர் சொல்லும் போது நல்லா இருக்கு. நிறைய அவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மெர்காரான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், அந்த மிராசுதாரர்கள்லாம் மெர்காரால மழை பெஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அவங்க பேசிக்கிற அந்த வார்த்தை வந்து அவர் மைண்ட்ல பதிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப இங்க வந்து அவங்க அந்த மெர்காரா அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. அந்த இடத்த போய் பார்க்கணும், கண்டிப்பா மெர்காரா போய் பார்க்கணும். அங்க மழை பெஞ்சாதானே சோழ நாட்டுல வளமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கும் அந்த மெர்காரா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆர்வத்தோட அந்த மெர்காராவை பார்க்க நெருங்கி விட்டார்கள். அவரு கற்பனையில பார்த்த மாதிரி அது எப்பவும் சேரும் சகதியுமா ஈரமுமா இருக்கக்கூடிய ஒரு நகரமா அது இல்ல. ரொம்ப துப்புரவான ஒரு நகரமா இருந்துச்சு. இப்ப நம்மளுடைய சில நேரங்கள்ல நம்ம கற்பனைக்கும் உண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றத அந்த இடத்துல அவர் சொல்றாரு. இதுதான் வந்து அந்த 3வது அத்தியாயம் இப்படியாக முடியுது. அடுத்தது 4வது அத்தியாயம் அழகுக்குள் நுழையலாமா. மெர்காராவில் இருந்து காவேரி பிறக்கும் இடம் நோக்கி அங்க செல்றாங்க. அந்த காவேரி பிறக்கும் இடம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டர் வந்து அந்த விஷ்ணு கோயில் பட்டர் வந்து ஒரு இடத்த காட்டுறாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு சிறிய சுனை. அந்த காவேரி பிறக்கும் இடம் ஒரு சிறிய சுனை, சுமார் 4 அடிக்கு 4 அடி சதுரமாக ஒரு சின்ன தொட்டி போல கட்டியிருக்கிறாங்க. அதன் மீது கல்லால் சிறிய அலமாரி போன்ற ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துக்கு பின்னால ஒரு மேடை மீது 2 சிறிய நெல்லி மரங்கள். அந்த நெல்லி மரத்தை வந்து அங்க இருக்க மக்கள் வந்து என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னா திருமாலோட உருவமா கருதுறாங்களாம். அதையும் ஒரு கடவுளா. அப்போ இதுதான் காவேரி உற்பத்தி ஆகும் இடம் அப்படின்னு அந்த பட்டர் சொல்லும் போது அந்த அந்த இடத்துல இத படிக்கிற நமக்கே இதுதான் காவேரி உற்பத்தி ஆகிற இடம், இதுவா காவேரி உற்பத்தி ஆகிற இடம் அப்படின்னு நமக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியம் வரும் இல்லையா? அப்ப அந்த நேரா பார்த்து அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும்ல. அந்த ஆழ்ந்த அமைதிக்கிடையே உண்மையான பெரியவர்களின் நினைவு வந்து நெஞ்சை நிறைத்தது. இந்த சிறிய சுனைதான் மலையிலும் காட்டிலும் விழுந்து பெருகுகிறது. நல்ல காரியங்களையும் உலகிற்கு நன்மையே கருதும் பெரியவர்களுக்கு பல பக்கங்கள் சேர்வது போல வேறு பல நதிகளின் நட்பும் கிடைக்கிறது. இப்படியே பெருகி பெருகி விரைந்து சீரும் ஓடையாகவும் அகண்ட காவேரியாகவும் வளர்ந்து பலப்படுத்தி கொள்கிறது. பிறகு தன் உடலையே பல கூறும் கிளைகளுமாக்கி மாந்தர்களின் உய்விற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடைசியில் அடக்கமும் பணிவும் சோர்வும் நிறைவுமாக கடலில் கலந்து விடுகிறது. எத்தனை உண்மையான வரிகள். எந்த விஷயமும் ஆரம்பத்துல சிறியதாகத்தான் இருக்கும், அது போலதான் காவேரியின் ஆரம்பமும். அப்ப அந்த இடத்துல விஷ்ணு பட்டர் வந்து ஒரு கதை சொல்றாரு, காவேரிக்கான கதை. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கதை என்ன அப்படின்னா, காவேரிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் இல்ல இல்லையா, பொன்னி நதின்னு தானே சொல்றோம். அந்த பொன்னி நதி வந்து தன்னுடைய ஆணவ பேச்சினால
அகத்தியர்கிட்ட பேசும்போது அகத்தியர் வந்து தன்னுடைய கமண்டலத்துல அந்த தண்ணியை அடைச்சு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பிள்ளையார் வந்து அந்த கமண்டலத்துல தட்டி விடும்போது கமண்டலத்திலிருந்து பெருகி ஓடுனதுனால காவிரி அப்படின்னு பேர் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது நம்ம ஊர் கதை, நம்ம ஊர் பக்கம் சொல்லக்கூடிய கதை. அங்கேயும் ஒரு கதை சொல்றாங்க. அங்க என்ன அப்படின்னா, அங்கேயும் அகத்தியர் வராரு. ஆனா வேற ஒரு முனிவரோட மகளா லோபமுத்திரை அப்படிங்கிற ஒரு பொண்ணு, கவேர முனிவர். அந்த கவேர முனிவரோட மகள் அப்படிங்கிறதுனாலதான் காவேரி அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து அந்த நம்பிக்கையில சொல்றாங்க. அந்த கவேர முனிவரோட மகளை வந்து அகத்தியருக்கு திருமணம் பண்ணி தராங்க. அவர் வந்து அந்த பெண்ணை வந்து எப்பவும் தன்னோட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கமண்டலத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை சொல்றாங்க. இப்போ ஒரு ஒரு நதி அப்படின்னா அந்த நதியை சுத்தி நிறைய கதைகள் எப்பவுமே இருக்கத்தானே செய்யும் இல்லையா. ஒரு கோயில்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கான தல கதைகள் அப்படின்லாம் சொல்லி நிறைய இருக்கும். அது மாதிரி இது ஒரு புகழ்பெற்ற நதிங்கும் போது, ஒரு ஆறுங்கும் போது அதுக்கான கதைகளும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கதைகளுக்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு சொல்லி இந்த கதையும் நம்ம அங்க தெரிஞ்சுக்கலாம். இப்படியே இவங்க அடுத்து பாகமண்டலம், குடகு, மெர்காரா அப்படிங்கிற அந்த காவேரியோட பயணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த அசல் குடகியர்கள், அந்த குடகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு உள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கு, அந்த சம்பிரதாயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இவருக்கு ரொம்ப ஆசை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அப்படி தேடி போகும்போது கரெக்டா ஒருத்தர் கிடைச்சிடுறாரு. அவர்கிட்ட பேசினா அவர் வந்து கரெக்டா அன்னைக்கு அதுவும் நடக்கிற மாதிரி இருக்குது. ஒரு திருமணம் நடக்குது, நீங்க அங்க வாங்க, அங்க வந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்களோட போயிட்டு அந்த திருமண விருந்துல அவங்க கலந்துக்கிட்டு அங்க உள்ள அந்த பழக்க வழக்கங்கள், லேடிஸ் வந்து எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம மலையாள பெண்கள் அணியிற மாதிரியான அந்த வெள்ளை முண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ட்ரெஸ்ஸிங் தான் சொல்றாங்க. இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மலையாளம்ங்கிறது இங்க நம்ம கேரள பகுதியை ஒட்டி வருது. இப்ப இவர் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த கர்நாடகா பகுதியை சுத்தி சொல்றாங்க. ஆனாலும் பாருங்க எவ்வளவு அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க பேசுற தமிழ் கூட நல்லாவே இருக்கு, நல்லா நமக்கு புரியுற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தீஜா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அதெல்லாமே படிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியமா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அந்த கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த அங்க வந்து அசைவ சாப்பாடு தான் போடுறாங்க. இவங்க எல்லாருமே வெஜிடேரியனா இருக்கிறதுனால சாப்பாடு சாப்பிடாம வெளியில வந்து அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அதோட அந்த அப்படியே அந்த குடகியர்களை எல்லாம் பார்த்துட்டு அடுத்து அவங்க பெத்திரி, குஷால் நகர் அப்படிலாம் சொல்லி வராங்க. வந்து அடுத்து அப்படியே பயணம் தொடருது. அப்போ அந்த இடத்துல ஒரு வார்த்தை, இதுவரை மலைச்சாரல்களிலும் கணவாய்களிலும் புகுந்து மறைந்து ஒளிந்து விளையாடி வந்த காவேரி மங்கை பருவம் தவிர்த்து மடந்தை பருவம் அடைவதை உணர்ந்து ஒரு நிதானத்துடன் நடக்கிறாள் அப்படிங்கிற வரி வந்து படிக்கும்போது உண்மையிலே காவேரி வந்து ஒரு பொண்ணு, அச்சசல் ஒரு பொண்ணு. அவ அப்படியே ஒரு பருவத்துல துள்ளி குதிக்கிறான், அப்படியே ஓடுறான் மலையில, அந்த வீழ்ச்சி நீர் வீழ்ச்சியில அவ பொங்கி பிரவாகிக்கும் போது அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அகண்ட காவேரியா அவ அழகா ஓடுறான். அப்புறம் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அந்த துள்ளி குதிச்சு அந்த மங்கை பருவெல்லாம் முடிச்சு இப்ப அவன் அடுத்த ஸ்டேஜ் மடந்தைக்கு வந்துட்டா, அதனால ஒரு நிதானத்தோட போறான் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நமக்கு அது ஒரு பொண்ணா, ஒரு பொண்ணு கூட நம்ம டிராவல் பண்ற மாதிரி ஒரு உணர்வு தான் வந்துச்சு. அந்த மாதிரி வந்துட்டு அப்போ அவங்க ஸ்ரீரங்கலா அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாக்குறாங்க ஒரு காவேரி. அவங்களுக்கு வந்து அச்சசல் அந்த ஊர்ல பாக்குற அந்த காவேரி தி ஜானகிராமனுக்கு எங்க பாக்குற காவேரி ஞாபகம் வருதுன்னா திருச்சியில பாக்குற காவேரி ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருச்சியில எனக்கு கிடைச்ச தரிசனம் மாதிரி இந்த ஸ்ரீரங்காலாவில கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த அதே போலவே ஒரு அகண்ட காவேரியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த வரி படிக்கும்போது நான் நினைச்சுக்கிட்டேன், ஒருவேளை தி ஜானகிராமன் இப்போ உயிரோட இருந்திருந்து இப்போ இருக்கக்கூடிய திருச்சி காவேரிய பார்த்திருந்தாருன்னா கண்ணீர் தான் வடிச்சிருப்பாரு. ஏன்னா இப்போ காவேரி ஆற்றங்கரையில காவேரி ஆறு இல்ல, காவேரி மணலை அள்ளிட்டு போறதுக்கு லாரிங்க தான் வரிசையா நின்னுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா தி ஜானகிராமன் பார்த்தாருன்னா ரத்த கண்ணீர் வடிப்பார். அந்த மாதிரிதான் இப்போ திருச்சி காவேரி இருக்குது.
அப்படின்னு சொல்லி இந்த இடம் இப்படியே வந்தா அங்க ஒரு ராமநாதபுரம் அப்படின்னு ஒரு ஊரு சொல்றாரு. ஆனா அது நம்ம ஊரு ராமநாதபுரம் மாதிரி மானம் பார்த்த பூமி அல்ல, ரொம்ப வளமான பூமியாக இருக்கின்றது. அந்த காவேரியின் போக்கை காண செல்கிறவர்கள் இந்த ராமநாதபுரத்தை மறக்காமல் பார்க்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஏன்னா அது ஒரு ரொம்ப நல்ல ஊரு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதனால நல்லா இருக்கு அப்படின்னா, இந்தியாவின் ஒருமைப்பாட்டை காண பல மாநில மக்கள் சேர்ந்து வாழும் பிலாய், ரூர்கேலா, டில்லி போன்ற நகரங்களுக்கு போக வேண்டும். ஆனால் இந்தியாவின் பல்வேறு மூலைகளில் உள்ள கிராமங்களையும் பாருங்கள், அடிப்படையான இந்திய தன்மை இழையோடுவது தெரியும். அப்ப இந்த மாதிரியான நகரங்களுக்கு போனா இந்திய பண்பாடு தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரியான கிராமங்களுக்கு போனாலும் அந்த பல மொழிகள் பேசினாலும், பல உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் காமனா இந்தியர்கள் அல்லது அந்த ஒரு ஆறை வழிபடுறது, அந்த ஆறுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர்றது அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம அந்த இந்திய தன்மை இழையோடுறது தெரியும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அந்த வரி படிக்கின்ற போது ரொம்ப நெகிழ்வாவும் மகிழ்வாவும் இருந்தது. இதுதான் நமது இந்தியா, இது மட்டும்தான் நமது இந்தியா என்று ஓங்கி கத்தணும் போல இருந்துச்சு. ஏன்னா இப்ப நடக்கிற சூழல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரே தேசம், அகண்ட பாரதம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதுவல்ல நம் நாடு. பல பண்பாடு, பல பாரம்பரியங்களின் கூட்டுதான் நமது இந்தியா அப்படிங்கிறத அந்த ராமநாதபுரம் வழி நமக்கு விளக்குறாரு. அப்படியே அந்த ராமநாதபுரம் வழியே அர்க்காவதி சங்கமத்திற்குள் நுழைகிறது காவேரி அணி. அதாவது காவேரி அணினா அந்த காவேரியை பார்க்க போனா இந்த தி ஜானகிராமனோட இருக்கக்கூடிய அந்த டீம். அடுத்தது 6வது அத்தியாயமான ஆடு தாண்டும் காவேரி, மேக்கே தாட். இப்போது நம்ம அதிகம் கேள்விப்படுற வார்த்தை இந்த மேக்கே தாட் அணைக்கட்டுங்கிறது. அந்த மேக்கே தாட் அப்படிங்கிறது ஆடு தாண்டி விடுகிற அப்படின்னு அர்த்தமா. அதாவது மேஷம் அப்படிங்கிறதுதான் மேகவாகவும், தாட்டுங்கிறது தாண்டாகவும் கன்னடத்துல மாறிடுச்சு அப்படின்றாங்க. இவங்க போன காலத்துல மேக்கே தாட் அணை வெறும் அணையாகத்தான் இருந்திருக்கும். இப்போது அரசியலாகிவிட்டது. மேக்கே தாட்டுவிலிருந்து அடுத்து அவர்கள் வந்தது ஒகேனக்கல், புகை தரும் புனல். அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எங்க சார் கிட்ட விசாரிச்சேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒகேனக்கல் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப எல்லாம் நம்ம ஒகேனக்கல்னு ஓ போட்டு எழுதுறோம். அவங்க அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா வடமொழி எழுத்து தான் போட்டு எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாம அது அவரு தமிழ்நாட்டு ஊருன்னே சொல்லவே இல்லை, அந்த கர்நாடகா இது பண்ணிதான் சொல்றாங்க. அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தர்மபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் நம்ம பக்கம் இல்லையா அப்படின்னப்போ இல்ல, அது அப்போ கர்நாடகா பார்டர்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த மாவட்டங்கள்லாம் வரையறை செய்யும் போது அதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒகேனக்கல், மேக்கே தாட்டுவிலிருந்து அவங்க அந்த ஒகேனக்கல் வர்றது இன்னும் அப்ப காவேரி அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரல அப்படிங்கிறது. அந்த ஒகேனக்கல் இப்போது ஒகேனக்கல் ஆயிருச்சு. இந்த அருவியில நடைபெறும் பரிசல் போக்குவரத்தெல்லாம் மிகச் சிறப்பாக விவரிச்சிருக்கிறாரு. அவரு அதை சொல்ற ஒரு இடம் 100 அடி உயரத்திலிருந்து விழும் காவேரி ஒரே புகையாக திவலைகளை வீசி விசிறி அமர்க்கலப்படும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். அதை அவர் சொல்கிறார், சும்மா பார்த்து கொண்டு நின்றோம். சும்மாதான் அழகை பார்க்கும்போது என்னத்தை நினைக்க முடியும்? நாங்க எதுவுமே பண்ணல, அந்த அருவி அப்படியே மேலேந்து கொட்டிக்கிட்டே இருக்கு, நாங்க அப்படியே கை கட்டி அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப அழகான ஒரு விஷயத்த பார்க்கும்போது வேற என்ன நமக்கு நினைவுக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஏற்கனவே அவர் காவேரிய ஒரு பெண்ணாவே சொல்லிக்கிட்டே வராதெல்லாம் நம்ம ஒரு பெண் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ இந்த இடம் படிக்கும்போது ரொம்ப கவித்துவமா, ரொம்ப அழகா, சோ பொய்டிக்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது அது. இப்படியா அப்படியே அந்த ஒகேனக்கல்ல வராங்க. அடுத்தது 8வது அத்தியாயம். குடகில் பிறந்து மைசூர் ராஜ்யத்தின் தென்பாகத்தில் விரைந்தோடி வரும் காவேரி பொன்னி வளம். இப்பதான் வராங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க அந்த காவேரி முதல்ல எந்த மாவட்டத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா சேலத்துக்குள்ளதான், சேலம் மாவட்டத்துக்குள்ள வராங்க. அந்த சேலம் மாவட்டத்துக்குள்ளார அவங்க காவேரி வந்த உடனே அவங்களோட சேர்ற முதல் உபநதியா எது இருக்குன்னா தொட்டஹள்ளி.
அதாவது சேலம் மாவட்டத்தோட வடமேற்கு மூலையில மைசூர் ராஜ்யத்தின் தென்கிழக்கு எல்லையை ஒட்டி பரவி இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள்லையும் அந்த ஹோசூர் தாலுகா பிராந்தியத்துல இருக்க மேலகிரி மலைச்சரிவுகள்ல இருந்து வழிந்தோடுற பல சிற்றாறுகள்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் தொட்டஹள்ளி அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொட்டஹள்ளி தான் நம்ம காவேரியோட சேர்ற முதல் உபநதியாகி அந்த சேலம் மாவட்டத்துக்கு வளமையை தருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்தோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தலை காவேரியில இருந்து இந்த ஒகேனக்கல் அது வரைக்கும் அது உற்பத்தி ஆகி வர இடம் அப்படிங்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து பயணத்தை நிறைவு செய்துட்டு சென்னைக்கு போகலாம், நம்ம தான் இதெல்லாமே பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்னைக்கு போறாங்க. சென்னைக்கு போயிட்டு அடுத்து அவங்க வேலைகளை பாக்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை, ஒரு இன்கம்ப்ளீமெண்ட் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒன்னும் ஏதோ இது கம்ப்ளீட் ஆன மாதிரி இல்லையே, இது முழுமையா முடிஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. என்ன அப்படின்னா, அப்பதான் இந்த தொகுப்பிற்கு தலைப்பான இளங்கோவடிகளின் வரிகளான நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிற அந்த வரியை அவங்க ஞாபகம் வச்சு நம்ம மீண்டும் தொடரலாம் இந்த பயணத்தை அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. ஆனா எங்க இருந்து தொடங்கணும்? நம்ம ஒகேனக்கல்ல தானே முடிச்சோம், அந்த சேலம் மாவட்டத்தோட தானே முடிச்சோம், அப்ப அங்கிருந்து தொடங்கலாமா அப்படின்னு சொன்னா, இல்ல வேணாம், ஒகேனக்கல்ல இருந்து தொடங்காம உண்மையாலே அந்த சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்ட மாதிரி கோவலன் கண்ணகி நடந்த அந்த பூம்புகார்ல இருந்து அவங்க மதுரை நோக்கி போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வழியில நம்ம டிராவல் பண்ணலாம், அங்க இருக்கக்கூடிய அந்த காவேரி வழித்தடத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி அவங்களோட பயணத்தை திரும்ப பூம்புகார்ல இருந்து தொடங்குறாங்க. ஏற்கனவே பூம்புகாராவை சந்திச்சு அவங்களோட பயணம் அந்த பக்கம் தொடங்குச்சு. இப்ப அவங்க நெஜ பூம்புகாருக்கே அங்க போறாங்க. ரொம்ப கோடை காலத்துல போனோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வறண்டுரும், இருக்காது. அதனால மழை ஓய்ந்தும் ஓயாமல் குளிர் தொடங்கியும் தொடங்காமலும் இருக்கும் பருவமாய் பார்த்து சென்னையை விட்டு கிளம்புகிறார்கள். சிதம்பரம், கொள்ளிடம், சீர்காழி, திருவெண்காடு வழியாக காவிரி பூம்பட்டினத்தை அடைகிறார்கள். இவர்கள் போன வருஷத்துல காவேரி பூம்பட்டினத்துல, அதாவது நான் சொல்றது 1971, அப்போ வந்து காவேரி பூம்பட்டினத்துல மின்சார விளக்குகளே கிடையாதாம். மண்ணெண்ணெய் கடலெண்ணெய் விளக்குகள் தான் அதிகமா இருந்திருக்கு. மின்சாரம் இல்லாததால் இயந்திரங்களின் இறைச்சலும் இல்லை. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் மினுக்கும் அங்காடி விளக்கு வரிசை அவர்கள் நினைவில் மின்னுகிறது, அவர்களின் வழியே நமக்கும் மின்னுகிறது. அங்கே ஒரு கண்ணகி சிலை இருந்ததாக எழுதியிருக்கிறார். தற்போது இருக்கிறதா என்று தெரியவில்லை. அந்த கடற்கரையில் வெகு நேரம் நின்று, அந்த பூம்புகார் கடற்கரையில நின்று அவங்க அந்த சிலப்பதிகார காட்சிகளை வந்து நினைவுக்கு கொண்டு வந்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சிலப்பதிகார காட்சிகளை ரசிச்சிட்டு இருக்கும் போதே திருஞான சம்பந்தரோட தேவார பாடல்ல வரக்கூடிய பூம்புகார் பற்றின காட்சி, பொருணராற்று படையில காட்சிப்படுத்தப்பட்ட பூம்புகார், சேக்கிழாரின் பெரிய புராணத்துல வருகின்ற பூம்புகார் காட்சி என அவங்க ரசிக்க அவங்களோட சேர்ந்து நாமளும் அந்த அழகான காட்சிகளை எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அப்படி பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு வினா தோன்றுது, இந்த பூம்புகார் எதற்காக அழிந்தது? இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருப்பது போல அழிவதற்கும் நோக்கம் இருக்குமா? ஒருவேளை பூம்புகார் பிழைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய வினாக்கள்லாம் வருது. அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அடுத்த ஊரு நோக்கி கிளம்புறாங்க. அந்த காவிரி பூம்பட்டினத்துல இருந்து கிளம்பும் போது கரிகாலன், பராந்தகன், ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன், இளங்கோவடிகள், கம்பன், ஒட்டக்கூத்தன், காளமேகம், தாயுமானவர், அவர் சொல்லாமல் விட்ட கல்கி, தி ஜானகிராமனை நான் நினைச்சுக்கிட்டேன் அந்த இடத்துல எழுத்தாளர்கள் வரிசையில. சுஜாதா, அருணாச்சல கவிராயர், கோபாலகிருஷ்ண பாரதி, ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர், தியாகையர், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி, நாராயண தீர்த்தர், சதாசிவ பிரம்மம், போதேந்திரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ஆதீனங்கள், சரஸ்வதி மகால், கல்யாண மகால் என திருச்சி தஞ்சை பிராந்தியத்தின் அகப்புற வரலாறே காவிரியின் வரலாறு. காவிரியின் பற்பல கைகளாக பரந்த கிளை நதிகளின் வரலாறு என்றே சில சமயம் தோன்றுகிறது. எனக்கு இந்த பொன்னியின் செல்வன் நாவல் வந்து நான் ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் படிக்கல, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிதான் படிச்சேன்.
அத படிச்சுட்டு அந்த நாவல் படிச்சு முடிக்கும்போது, நான் எங்க வீட்ல சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி இதெல்லாம் நெறைய அந்த பொன்னியின் செல்வன் நாவல்ல வரக்கூடிய ஊர் எல்லாமே எங்க ஊர் பக்கத்துல தாங்க இருக்கு. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஊரு. எல்லாம் எங்க சொந்தக்காரவங்கலாம் அங்க இருக்கிறாங்க. அப்ப நாங்களும் கண்டிப்பா சோழர் பரம்பரையோட மிச்சமா தான் இருப்போம். எங்களோட மூதாதையர் யாராவது ஒருத்தர் 2 பேராவது சோழர் படையிலயாவது ஒரு காவலராவது இருந்திருப்பாங்க. நான் வந்து பெரிய தளபதியா இருந்திருப்பாங்க அல்லது மந்திரியா இருந்திருப்பாங்களான்னு நான் நினைக்கல. அட்லீஸ்ட் ஒரு படை காவலராவது இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அதுல ஊரோட எல்லாமே அப்படியே வருது இல்லையா? நம்ம ஊரை ஒட்டி தானே வருது அப்படிலாம் சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா? எங்க ஊர்ல இருந்து நான் கீழப்பழுவூர் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கீழப்பழுவூர்ங்கிறது தான் பொன்னியின் செல்வன்ல வரக்கூடிய பழுவேட்டரையர்களோட ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த அன்பில், கோவிலடி, இப்ப அன்பில் மகேஷ்ன்னு சொல்றோமே, அந்த அன்பில், கோவிலடி, செம்பியக்குடி, பூவாளூர், வெள்ளனூர். ஈன்னா அந்த இடங்கி மங்கலம் வெள்ளனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க எல்லா ஊர்லயுமே சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம இந்த ஊரை சுத்தி தானே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? சோழர்களுக்கும் நமக்கும் அந்த மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சோழர்களோட வாழ்வுல 2 கலந்தது அந்த பொன்னி என்கிற காவிரி நதிதான். அப்போ அந்த காவேரியோட அந்த புது வெள்ளம் வர அந்த ஆடி 18 எங்க ஊர்ல வந்து அவ்வளோ விசேஷமா நாங்க கொண்டாடி இருக்கோம் சின்ன வயசுல. இப்போலாம் அப்படி இல்ல. சின்ன வயசுல நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, அதுவும் குறிப்பா புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாம் அவங்களோட மாலை எல்லாம் எடுத்துட்டு அந்த காவிரி ஆத்துக்கு போவாங்க. அப்படியே அந்த பொங்கி பிரவாகமா வர அந்த வெள்ளத்துல அந்த மாலையை அவங்க விட்டு ஓ அப்படின்னு கத்தும்போது அப்படி இருக்கும். அந்த மாலை அப்படியே வேகமா அந்த தண்ணியில போகும் பாருங்களேன். அப்போ அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் இந்த காவேரியோட அந்த புது வெள்ளம் வந்து எப்படி நம்மள மகிழ்விக்குதோ அதே மாதிரி நீங்களும் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துவாங்க. அங்க அந்த வாழ்த்துறதுக்கு வந்து என் சொந்தக்காரங்களதான் நான் வாழ்த்தணும், அவங்கள மட்டும்தான் வாழ்த்தணும் அப்படி இருக்கவே மாட்டாங்க. நம்ம புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அங்க இருக்க பெரியவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து வாழ்த்துவாங்க. அப்போ அந்த ஒரு பேதமே இல்லாம அப்படி ஒரு ஒரு சந்தோஷமா அந்த ஆடி 18 எல்லாம் கொண்டாடின நாள்லாம் நினைச்சா எங்க ஊர்ல அப்ப அந்த குட்டி பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன தேர் மாதிரி செய்வானுங்க. குட்டி குட்டி தேருங்கெல்லாம் செஞ்சு அந்த தேருக்குள்ளார அவனுங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சாமிய வச்சுக்கிட்டு வீதிகள்லாம் வருவாங்க, வலம் வருவாங்க. அப்ப நம்ம நம்ம பிடிச்சா அவங்க கூட அவங்களுக்கு உண்டியல் காசுலாம் போடலாம். இல்ல சும்மா அவங்கள ஜாலியா என்கரேஜ் பண்ணி அனுப்பலாம். இல்ல அந்த தேர் கூட கொஞ்ச நேரம் பின்னாடி போகலாம். அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது இல்லையா? அப்போ நம்ம காவேரியோட அந்த பங்கு இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிற போது நினைக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ! நானு அப்படியே எங்கேயோ போயிட்டேன் போல இருக்கு. சரி நம்ம காவேரியோடைய வழித்தடத்திற்கு வந்துரலாம். அந்த கோவலன் கண்ணகி அவங்க சென்ற வழியாக சம்பாபதி, பல்லவநீசம், சாயாவனம், கீழத்திருக்காட்டுப்பள்ளி, அள்ளி விளாகம், கீழையூர், மேலப்பாதி, கருங்குயில் நாதம், பேட்டை திருவழுந்தூர், பானாதி ராஜபுரம், கீழ்மணஞ்சேரி, வேள்விக்குடி, மேலமணஞ்சேரி, அதிராமங்கலம், திருக்கோடிக்காவல், கஞ்சனூர், மணலூர், சூரியனார் கோவில், வேப்பத்தூர், திருவிசநல்லூர் இதெல்லாமே வந்து அந்த அவங்க கோவலன் நடந்த பாதையில வரக்கூடிய ஊரு தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜானகிராமன் கேக்குறாரு, நீங்க சொல்றது எல்லாமே வட திசையில இருக்க ஊராவே இருக்கே, ஒருவேளை கோவலன் வந்து தென் திசையில போயிருக்க மாட்டாரா? அப்ப தென் திசையில இருக்க ஊர்களையும் நம்ம பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கும்போது நம்ம இந்த பக்கம் ஊர்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திருவலம்புரம், புஞ்சை கடாரம் கொண்டான், மாயவரம், திருவிடைமருதூர், கும்பகோணம், தாராசுரம், கண்டமங்கலம், வரகூர், நடுக்காவேரி, திருக்காட்டுப்பள்ளி, நேமம் அப்படியே வந்தோம்னா கல்லணை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த நடுக்காவேரி இந்த ஊர்லாம் நீங்க இப்போ சமீபமா ஒரு படத்துல கூட கேட்டிருப்பீங்க, கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. தஞ்சாவூர் மாவட்டத்தோட உள் கிராமம் ஊரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நடுக்காவேரியில இருந்து எங்க பெரியம்மா வீட்டுக்கு ஒரு மருமகள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஊரெல்லாம் படிக்கும் போதெல்லாம் அப்போ எவ்வளவு நம்மளோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த திருக்காட்டுப்பள்ளி பக்கத்திலே மெக்கேல்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் எங்க அக்கா மாமா எல்லாம் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அந்த அதெல்லாம் நினைக்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த ஊரெல்லாம் படிக்கும் போது நமக்கு ரொம்ப 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 ஒரு உற்சாகம் வந்துரும். இந்த ஊருக்கெல்லாம் இந்த சொன்ன ஊர்கள்ல பாதி ஊருக்கு மேல நம்ம போயிருக்கிறோம், அந்த ஊர் தண்ணிய குடிச்சிருக்கிறோம் அப்படிங்கலாம் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
இந்த ஊர்வல் வழியா அப்படியே பாதி பாதி கலந்து கலந்து போறாங்க. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், முக்கியமான நினைவிடங்கள், சிற்பங்கள் அதெல்லாமே அவரு குறிப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து முக்கியமானதை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். இப்படியே போய் அவங்களோட அடுத்த பயணமா அவங்க எங்க போறாங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராங்க. அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தோட கோவில் அந்த அமைப்பை பத்தி, அந்த சிற்பங்கள் பத்தி, ராஜேந்திர சோழனோட சிறப்பு பத்தி எல்லாம் ரொம்ப விரிவா எடுத்துரைக்கிறாரு. அந்த சோழகங்கம் ஏரி பத்தியும், அந்த வீரநாராயணன் ஏரி வந்து எப்படி வீராணம் ஏரியாச்சு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப விரிவா விளக்குறதோட இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் வச்சிருக்காங்க. காவேரியோட அழகழகான புகைப்படங்கள், அந்த நிறைய ஊர்ல அவங்க எடுத்ததெல்லாம் இந்த இடத்துல தொகுத்து இருக்கிறாங்க. நிறைய பேஜஸ்ல வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் வருது. ரொம்ப சூப்பரா இருக்கும் அதெல்லாம் பார்த்தா. அதாவது அதெல்லாம் பழைய காவேரியோட புகைப்படங்கள் அதெல்லாம். அதுக்கப்புறமா 11வது அத்தியாயம் இசை வெள்ளம் அப்படிங்கிற தலைப்புல அந்த திருச்சி தஞ்சையை ஒட்டியுள்ள இசை மேதைகள், அவங்களோட இசை வெள்ளம், அவங்களோட இசை நுணுக்கம், அந்த இசையாவே அதை விவரிக்கிறாரு. ஏன் இந்த இடத்துல இந்த இசை வெள்ளம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, நம்ம வந்து காவேரியோட வழித்தடம் தானே சொல்றோம், ஏன் இந்த இடத்துல இசை வெள்ளம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த இசை நிகழ்ச்சிகள் எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த 5 ஆறுகள் சங்கமிக்கிற காவேரியும், அந்த காவேரியோட கிளை நதிகள் 4 ஆறும் சேர்ந்து 5 ஆறுகளா மாற அந்த திருவையாறு, அதுதான் திரு கூட்டல் ஐயாறு அப்படிங்கிறதுதான் திருவையாறு. அந்த திருவையாறு கோயிலோட அந்த சாமி பேரு ஐயாரப்பர், அம்மன் பேரு அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனும் பார்வதியும் அவங்க வந்து அந்த காவேரியோட அழகுல மயங்கி அங்கே இருந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த காவேரி கரையிலேயேதான் அந்த தியாகராஜரும் உட்காந்து கீர்த்தனைகள்லாம் நிறைய இயற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அங்கே சமாதியும் ஆயிட்டாரு. அப்போ அந்த தியாகராஜர் அவருடைய அந்த கீர்த்தனைகள் அதெல்லாத்தையும் வந்து பாடுறதுதான் நம்ம அந்த திருவையாறு நிகழ்ச்சிலாம் நடக்குது பாத்தீங்களா. திருவையாறு மகா இசை சங்கமம்னு சொல்லிட்டு எல்லா கர்நாடக இசை பாடகர்கள், இன்னும் மற்ற எல்லா பாடகர்கள் எல்லாம் திருவையாறுல போய் நிகழ்ச்சி நடத்துறாங்க. இப்போ வந்து சென்னையில் திருவையாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் இப்ப நிகழ்ச்சி எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த திருவையாறுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஊரா, இசையான ஒரு ஊராவே இருந்திருக்கு. அந்த திருவையாறுக்குள்ள நுழைஞ்சாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கோயில தான் பார்ப்போம் அப்படிங்கிற, அது அவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த பசார் கிட்ட வரும்போது அப்படியே அந்த திருவையாரோட இன்னொரு புகழ்பெற்ற விஷயம் அசோகா அல்வா. இங்க திருநெல்வேலி பக்கம் போனா அந்த திருநெல்வேலி அல்வா எவ்வளவு ஃபேமஸோ, எப்படி சுட சுட வாழையில வச்சு தருவாங்களோ அதே மாதிரி அந்த திருவையாறு பசாருக்குள்ள வந்துட்டாலே அந்த அசோகா அல்வா வந்து அவ்வளோ பிரசித்தம். அங்கேயும் அதே மாதிரி சுட சுட வாழை இலையில வச்சு தருவாங்க. நீங்க உட்காந்து அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம், வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வரதும் செய்யலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊர் தான் அந்த திருவையாறு. அதனாலதான் அந்த அந்த ஊருக்காகவே தனியா ஒரு அந்த இசை வெள்ளம் அப்படின்னு ஒரு அத்தியாயமே வச்சிட்டு இருக்காரு. அது ஃபுல்லா அந்த அந்த 11வது அத்தியாயம் ஃபுல்லாவே அந்த இசைக்காக அங்க பாடுபட்ட நிறைய இசை மேதைகளை பத்தி குறிப்பே கொடுத்திருக்கிறாங்க. அப்படியே அந்த திருவையாறுல இருந்து அடுத்த திருவையாறுக்கு அடுத்த ஊர் திருமானூர். அந்த திருமானூரும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர் தான். அந்த திருமானூரும் காவேரி ஆறு ரொம்ப நல்லா இருக்கும். திருமானூர்ல வந்து எங்க பாட்டி தாத்தா எல்லாம் இருந்தாங்க. நாங்க அவங்கள வந்து திருமானூர் தாத்தா பாட்டினே தான் சொல்லுவோம். அங்க போயிருக்கும் போது காவேரி ஆத்துலதான் நாங்க குளிக்க போவோமே. நானு, பக்கத்து வீட்டக்கா எல்லாரும் சேர்ந்து, எங்க அம்மாச்சி எல்லாரும் போவோம். போயிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி துணி எல்லாம் துவைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சோப்லாம் போட்டுட்டே இருக்கும் போதே அப்படியே ஒரு சட்டை அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓடுறேன் நானு, ஐயோ சட்டை போகுது, என் சட்டை போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்தங்கரையில உட்காந்து துவைக்கிறவங்க எல்லாம் திரும்பி பாக்குறாங்களே ஒளிஞ்சு எடுக்கவே முடியல. ஏன்னா தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கிறதுனால சட்டை அப்படியே வேகமா போய்கிட்டே இருக்குது. அது அப்புறம் அப்படியே போயிடுச்சு. ரொம்ப கொஞ்சம் தூரம் ஓடுனேன். அப்புறம் எங்க அம்மாச்சி கூப்பிட்டாங்க, ஏமா வாமா போ, பரவாயில்ல சட்டை தானே விழு, பரவாயில்ல ஆத்தோட தானே போகுது, வா வா அப்படின்னு சொல்லி. அது மறக்கவே முடியாது. அந்த திருமானூர்ல
காவேரி ஆத்துல என்னோட ஒரு சட்டை போணுச்சு, அப்படியே போனது. இன்னைக்கும் அது ஒரு ஸ்வீட் மெமரியா இருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவர் வந்து அந்த திருவையாறு திருமானூர்ல இருந்து அப்படியே திருச்சிக்கு வராங்க. திருச்சியில அகண்ட காவேரி, அங்கிருந்து பிரியும் கொள்ளிடம். அந்த கொள்ளிடத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காவேரி வந்து ஒரு அமைதியா ஒரு அழகான ஒரு ஒரு பொண்ணா இருக்கிறாங்க அப்படின்னா, அதுல இருந்து கொஞ்சம் அடங்காம சேட்டை பண்ற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் கொள்ளிடம் அடங்காம சேட்டை பண்ணி அது பிரிஞ்சு போகுது அப்படின்னு அவரு சொல்லும்போது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்படியே அந்த கொள்ளிடம் ஆறு பிரியிற அந்த அடுத்து அப்படியே அந்த வழியில போனோம் அப்படின்னா, அங்கிருந்து கரூர், பவானி, மேட்டூர், ஜேடர்பாளையம், ஈரோடு, கோவை மாவட்டம். அங்க அந்த வழிநெடுக ஒவ்வொரு ஊர்லயும் அதனோட சேர்ற அந்த ஆறுகளை பத்தி எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. கரூர்னா அமராவதி ஆறு வந்து எப்படி சேருது, பவானினா நொய்யல் ஆறு எப்படி வருது, மேட்டூர்ல அந்த காவேரி ஆறே வந்து எப்படி சேருது, ஜேடர்பாளையத்துல எந்த ஆறு வருது, ஈரோடு கோவை மாவட்டத்துல எல்லாம் அந்த சிறுவாணி தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆறுகள், எல்லா ஆறுகளுமே வந்து காவேரியோட ஏதாவது ஒரு இடத்துலயாவது நம்ம சேர்ந்துட மாட்டோமா, காவேரி கூட நம்ம இணைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி, அதாவது தனக்கு இருக்கிற பேரே வேணாம், நான் காவேரி ஆறு அப்படிங்கிற பேர் வாங்கினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு காவேரியோட வந்து சேருதான் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறது அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும். அதெல்லாம் அந்த அந்த துணை ஆறுகள் பத்தி வரும்போது அது எல்லாத்தையுமே சொல்லிட்டே வந்து, சில இடங்களில் அகண்ட காவேரியாகவும், சில இடங்களில் அமைதியான காவேரியாகவும், சில இடங்களில் ஆர்ப்பாட்டமாக துள்ளி குதித்து கொண்டு செல்கிற காவேரி, அப்படியே இடையிடையில வந்து அந்த கலக்கிற உபநதிகள் எல்லாத்தையும் அப்படியே போய் காவேரியோட பயணம் ஒரு வாழ்வாங்கான பயணம். தன்னுடைய வளம் முழுவதையும் தஞ்சை மாவட்டத்திற்கு அளித்து தானிய களஞ்சியமாக்கும் காவேரி வழியில் திருச்சி மாவட்டத்திற்கும் செழிப்பு தருகிறாள். டெல்டா பகுதி அளவிற்கு செழிப்பு இல்லாவிட்டாலும் தான் நடந்த வழி என்பதை முன்னிட்டு காவேரி திருச்சி மாவட்டத்திலும் பல இடங்களில் பசுமை அளிக்கிறாள். அதாவது தென்கரையில கரூர், குளித்தலை, திருச்சியோட வடகரையில காட்டுப்புத்தூர், முசிறி, மணச்சநல்லூர், லால்குடி. இந்த லால்குடி தான் எங்க தாலுகா. இந்த இடங்கள்ல எல்லாம் காவேரியோட அந்த பாசன பொருட்கள் வந்து அவ்வளோ வந்து விளைஞ்சி விற்பனைக்கு வருது. நான் அங்க சொன்னேன் பாத்தீங்களா, மெக்கேல்பட்டின்னு ஒரு ஊரு, திருக்காட்டுப்பள்ளி, மெக்கேல்பட்டிலாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு அந்த வெற்றிலை கொடி போட்டிருப்பாங்க. அப்படி படர்ந்து அழகா இருக்கும் அந்த வெற்றிலை கொடி படர்ந்து போறது. அதெல்லாம் அப்படி அங்க சந்தைக்கெல்லாம் விற்பனைக்கெல்லாம் வரும்போது அவ்வளவு பாக்குறதுக்கு ரொம்ப ஜோரா இருக்கும் இல்லையா. அப்ப அந்த இந்த 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 பாசன பொருட்கள் எல்லாம் அந்த சந்தைக்கு வரும்போது தி ஜானகிராமனுக்கு ஒரு விஷயம் தோணிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இங்க விளைஞ்சி இந்த பொருள்கள் எல்லாம் இங்க வருது இல்லையா. இப்ப இததான் வந்து மகாகவி பாரதியார் வந்து கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்னு எழுதியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நமக்கும் அது ஆமா இல்ல அப்படின்னு தோணவும் செஞ்சிச்சு. இப்படியா அவங்க அந்த கா கோவை மாவட்டம் அந்த இறுதியா அவங்க அந்த பயணத்தை எல்லாம் வந்து அந்த காவேரியோட பயணத்தை நிறைவு செஞ்சு அவங்க அந்த இரவு நேரம் ஓய்வெடுக்கிறாங்க, மாடியில உட்கார்ந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் யோசிக்கிற பொழுது என்ன பார்த்தோம், எதை பார்த்தோம், சில கோவில்கள், சில பாலங்கள், சில கிளை நதிகள், சில மனிதர்கள், சில கல்லறைகள், சில ஆலைகள், சில பழமை சின்னங்கள், எல்லா சிலக்களையும் கூட்டினால் பல ஆகும். ஆனால் எல்லாம் ஆகிவிட முடியாது. ஒன்றுமே பார்க்காதது போல்தான் இருந்தது மனம். வெற்று வெளி, பயணம் முடிந்த விசனமாக இருக்கலாம். எங்கோ தூரத்தில் நாதஸ்வர ஓசை கேட்கிறது. தண்ணீர் குழாயிலும் தான் வருகிறது. ஆனால் ஒரு ஆற்றில் ஓடும்போது பாட்டாக கேட்கும், கோவிலாக உயரும், கவிதையாக சிரிக்கும், கூர் அறிவாக ஊடுருவும். எல்லாருக்கும் முன் காவேரி ஓடுகிறது, இன்னும் ஓடுகிறது. எல்லாம் பார்க்கவில்லையே என்று ஏன் இந்த ஏக்கம்? எதையும் முழுவதும் பார்க்க முடியாது. உள்ளங்கை ரேகையையே ஒரு வாழ்நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாம். காவேரியின் நீர் சுழிப்பையே பார்த்து கொண்டே இருக்கலாம். ஞானம், கவிதை, கோவில் எல்லாம் அதில் காலம் காலமாக கொப்பளித்து நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். இப்படியே நினைத்து அப்படியே உறங்கி போறாங்க. காலையில துயில் எழுந்ததுமே அவங்க அந்த காவேரி கடலோட கூடுற இடத்துக்கு போய் பாக்குறாங்க.
போய் பார்க்கும்போது கடல் அலை எழுந்து காவேரி நீரை தனக்குள் அணைத்து கொண்டே இருந்தது. இது முடிவற்ற காதல், தீராத காதல், மூப்பும் மறைவும் தெரியாது, முக்காலமும் முயங்கும் காதல். ஆதிமந்தி, ஆட்டனத்தி, மாதவி, கோவலன், ஆதிரை, மருதி, கம்பன், கூத்தன், சம்பந்தன், சுந்தரன், குமிழ்கள், அலைகள் எல்லாம் கடலில் கலந்து முகிலாக மாறும், மீண்டும் வாழும். காவேரி நடக்கிறாள், நடந்து வாழ்வளிக்கிறாள். காவேரியை வாழ்த்த இன்னும் எத்தனையோ காவிய கருத்தாக்கள் தோன்றுவார்கள் என நிறைவு செய்கிறார் தனது பயணத்தை. தனது இப்பயணத்திற்காக உதவிய நூல்களில் காவேரி ரகசியம் என்ற நூலுக்கும் காவிரி பூம்பட்டினம் என்கிற நூலுக்கும் சிறப்பு நன்றிகளை கூறுகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசாங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்ட விவரங்களுக்கும் நன்றி கூறியிருக்கிறாரு. அதோட பின் இணைப்பா இந்த காவிரி நீரை எப்படிலாம் பங்கிடுகிறார்கள் என்பதையும் விளக்கி இருக்கிறாரு. அதுல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, அதாவது அவர் நண்பர் சொன்னதா, இந்த காவேரி இவ்வளோ வளம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா, இவ்வளோ செழிப்பா நம்மள ஆக்கிட்டே இருக்கிறா. அப்படிங்கும்போது இந்த கர்நாடகக்காரவங்களுக்கு காவேரி மேல இருக்கக்கூடிய பிடிப்பு குறையவே குறையாது போல இருக்கு. இன்னும் பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அடுத்து அப்படியே நம்ம டெல்டா பகுதிக்கு வரதெல்லாம் ஒருவேளை குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 50 வருஷத்துக்கு முன்னாடியே தி. ஜானகிராமன் இதை பதிவு பண்றாரு. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த காவிரி நீரை பங்கிடுறதுங்கிறது இன்னும் எவ்வளவு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த பொன்னியின் செல்வன் நாவல்ல கூட அடிக்கடி சொல்லுவாங்க, காவேரி ஆறு தான் அந்த ஊரே வளப்படுத்துது. ஆனா காவேரி இங்க உற்பத்தி ஆகல. பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பெண் அவ பிறந்த இடத்தை விட அவ புகுந்த இடத்துலதான் அவளுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அந்த மாதிரிதான் காவேரி அவள் பிறந்த ஊருக்கு எல்லாம் கடமையெல்லாம் செஞ்சுட்டு அடுத்து அவள் புகுந்த இடமான அந்த சோழ நாட்டுக்கு தான் அவ சிறப்பு செய்யறா. அவளுக்கு எந்த தடையும் நம்ம போடக்கூடாது அப்படிலாம் சொல்லி அவரு அது ஒரு கவிதையா கல்கி சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுதானே நிஜம். அவ பாய்ந்து வர வழிகளை நாம நிறைய அணைக்கட்டுகள் கட்டி தடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்துச்சு. அப்போ அது 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் அவங்களுக்கு கிளிக் ஆயிருக்கு பாருங்களேன். காவேரி கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படிங்கறது அவங்களுக்கு தோணி இருக்கு அப்பவே. ஏன்னா அதனுடைய செழுமை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ சில இடங்கள்ல காவேரியால நகரக்கூட முடியலங்கிறது தான் நிஜமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன இருந்தாலும் அந்த சிலப்பதிகார வரிகள்ல வர மாதிரி, மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து விழித்தொழ்கி நடந்தாய் வாழி காவேரி, பூவர் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைப்பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி என காவேரியின் பயணத்தை தலைக்காவேரி டு ஒகேனக்கல், பூம்புகார் டு அது கடலில் கலக்கும் வரை பயணப்பட்டு இன்றும் படிக்க சிறப்புடன் இருக்கின்ற ஆகச்சிறந்த பயண கட்டுரை நூலான நடந்தாய் வாழி காவேரி நூல் பற்றிய 277வது புத்தக கருத்து பகிர்வை பொறுமையுடன் கேட்ட அனைவருக்கும், விழுதுகள் அறிவே ஆற்றலுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு தான் ஒரு சின்ன மனக்குறையாவே இருக்கு. ஏன்னா இது ஒரு பயண கட்டுரை நூலா இருக்கிறதுனால நான் ஃபுல்லா சொன்னனா என்னன்னு எனக்கு தெரியல. உங்க ஃபீட்பேக் மூலமா நான் அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துற உங்கள் அனைவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.